ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்லு ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்தியாவிலேருந்து ஃபாரின் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி வரணும், இங்கே எவ்வளோ காசு இருந்தால் நம்ம சர்வை பண்ண முடியும், எவ்வளோ சம்பளம் வாங்கினா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துபாய்க்கு வரணும் அப்படின்னா, அதாவது சிங்கிளாக வந்தால் நம்ம கொஞ்சம் கம்மி சேலரிக்கு வந்தால் கூட கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃபேமிலியாக வரணும் அப்படின்னா நம்ம ஒரு அளவுக்காவது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக சேலரி இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம சர்வை பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இங்கே ரூம் ரெண்ட் கொடுக்கணும், அப்புறம் ஃபேமிலிக்கு செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கனால ஒரு அளவுக்கு சேலரி கொஞ்சம் நல்ல சேலரியாக இருந்தால் மட்டுமே இங்கே ஃபேமிலியை கூட்டு வர முடியும். நான் எனக்கு தெரிஞ்ச நாங்கள் எப்படி துபாயிலேருந்துங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு துபாயில் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சப்பறம் நானுமே டூரிஸ்ட் விசாவில் தான் நான் இங்கே வந்தேன். ஹஸ்பண்ட் ஒர்க் விசாவில் வந்தாங்க, நான் டூரிஸ்ட் விசாவில் வந்தேன். ஏன்னா நான் அப்போ 3 மந்த் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு டெலிவரி எங்கே பார்க்குறது எதுவுமே தெரியாது. இங்கே டெலிவரி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும், நம்மளுக்கு எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும், அது போக இன்சூரன்ஸ் இருந்தால் பார்க்கலாம். இன்சூரன்ஸ் இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஆகும். இங்கே இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா சும்மா ஒரு கன்சல்டிங் சார்ஜே 4000 ரூபா வரை ஆகும் இந்தியா காசுக்கு. அதனால நான் டூரிஸ்ட் விசாவில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் தேவைன்னா எனக்கு 2 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ வந்திருக்கிறது 2 இயர்ஸ் விசா. அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டோம். எங்களுக்கு 2 இயர்ஸ் விசா கிடச்சிச்சு. 2 இயர்ஸ் விசாவில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு துபாயில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ துபாயில் இருக்கும் போது எங்களுக்கு ரூம் ரெண்ட்டுமே அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு வரப்போ ஆன்லைன் தான் நாங்கள் வீடு பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ யாராவது இந்தியாவிலேருந்து துபாய் செட்டில் ஆகுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்துட்டு வராதிங்க. இங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ரூம் ஏதாவது தெரிஞ்சது இருக்கா அது மாதிரி கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணி வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே கூட தேடிக்கலாம். இங்கே ரூம் தேடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ரூம் தேவைக்குன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருப்பாங்க. அதில் ஃபோன் பண்ணி கேட்டாலே யாராவது ரூம் கூட்டு போய் காட்டுவாங்க, நம்மளுக்கு கிடச்சிக்கும். அதனால் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். ஆனால் நம்ம இங்கே வரணுன்னா நம்மளுக்கு பேசிக்காக கையில் ஒரு 2 lakhs தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே 1 மந்த் கழிச்சு தான் நம்மளுக்கு சேலரி வரும். அதனால 1 மந்த் நம்ம சமாளிக்கணும். எப்படி ரூம் ரெண்ட் ஒரு 30,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா ஆகும். அது போக நமக்கு செலவு எப்படி ஒரு 20,000 ரூபா வர ஆகும். அது போக ட்ராவல் பண்ணுறது, அது போக ஒர்க்குக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே சேர்த்து மினிமமாக நம்ம கையில் ஒரு 2 லட்சமாச்சு இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கேருந்து ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு இங்கே வர முடியும். அதுக்கப்புறம் மந்த்லி சம்பளம் வருமா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ராங்காக ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ கண்டிப்பாக வேலை இருந்தால் மட்டும்தான் இங்கே வரணும். இல்லை நம்ம வேலை தேடி இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, மேபி மேரேஜ் ஆகாமல் இருக்கவங்க, ஃபேமிலி இல்லை அவங்களுக்கு, ஒரு வயசு பையன் வேலை தேடி வர அப்படின்னா ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து வேலை தேடுறா அப்படின்னா ஓகே. ஆனால் வேலை தேடிட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம் ஃபேமிலியோட அப்படிங்கிறவங்க இங்கே வந்தால் நம்மளுக்கு இங்கே மேக்ஸிமம் யார் மூலமாக வேலை கிடைக்குன்னா, நர்சிங் ஃபீல்டை தவிர்த்துட்டு மீது எல்லா ஃபீல்டுக்குமே, நர்சிங் ஃபீல்டுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஆனால் நர்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறது இங்கே நிறைய ஜாப் இருக்குது. ஸோ நல்ல சர்டிஃபிகேட் இருந்துச்சா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் மீதி எல்லா ஃபீல்ட்லேயும் இங்கே மேக்ஸிமம் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். அதனால நம்ம போனோடனே நமக்கு 10 நாளில் வேலை கிடச்சிரும், ஒரு மாதத்தில் வீட்டுக்கு பணம் அனுப்பிடலாம், அந்த நடப்பில் யாருமே வராதிங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமும் ஷிஃப்ட் ஆன அப்புறமுமே ஒரு இடத்துலையும் போய் திங்ஸ் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். அதையுமே நம்ம பார்த்து தான் வாங்கணும். நாங்கள் இங்கே துபாய்க்கு புதுசில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா வாங்கி நிறைய காசு வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே இருந்து அப்புறமா தெரிஞ்சு இப்போ தான் ஓரளவு ஓகேன்னு செட்டில் ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே ஒரு நல்ல வீடு மீன்ஸ் ஒரு கரெக்டான இடம், அப்புறம் ஒரு காரு வாங்கிட்டு ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகிறதுக்கு எங்களுக்கு 1 இயர் தேவைப்பட்டிருக்கு. அந்த 1 இயருமே எங்களுக்கு
வந்து அடுத்தடுத்து செலவுகள் அந்த மாதிரி தான் அந்த செலவுகள் மீன்ஸ் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒர்க்கும் எங்கேன்னு கான்ஸ்டன்ட்டாக தெரியாது. அதனால எங்களுக்கு அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. மேபி உங்களுக்கு ஒரே இடத்துல ஒர்க் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா மேபி நீங்கள் சீக்கிரமாக செட்டில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் எடுக்கணும்னா நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். நம்ம வந்து இங்கே வந்து சம்பாரித்து அதை சேர்த்து வச்சு தான் எடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத விட அதுக்கு டைமே ரொம்ப எடுக்கும். ஸோ தட் வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இங்கே துபாய்க்கு வந்து செட்டில் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வந்து வேணும். அது இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜாப் இருக்கணும், கொஞ்சம் நல்ல சேலரி இருக்க ஜாப் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆக முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த நர்சிங் ஜாப் இருக்குல்ல, அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.